நாத்து என்ன பண்ணிட்டு இருக்க? என்னது இட்லியும் மட்டன் குழம்புமா? அப்படி படுக்க அருவாள. இட்லியும் மட்டன் குழம்புமா நாத்து வீட்லயா? அதுவும் நாத்து கை பக்கத்துலயா? அலுமுடி பறக்காதியே. நான் வச்ச மட்டன் குழம்பு அங்க வரைக்கும் உங்க வீட்ல தான் மட்டன் குழம்பு. நான் யாருடா காலையில மட்டன் குழம்பு வைக்கன்னு அப்பளே டவுட்டா இருந்துச்சு. சாதா இட்லி இல்ல நீ, குஸ்பு இட்லியும் பஞ்சு போல மட்டன் குழம்பும் 10 இட்லி தின்னா கூட பத்தாது. அந்த அளவுக்கு டேஸ்டா வச்சிருக்கேன். இப்ப இறக்கிடுவேன் நீ. உங்களுக்கு கொஞ்சோண்டு கொண்டார ஒரு கிண்ணத்துல. பரவலிய நாத்து தியாரிட்ட போல இருக்க. அது இருக்கட்டும். எங்க அண்ணன் ராஜேஷனே அதான் உங்க வீட்டுக்காரரு நேத்து நைட்டு எங்க போனாரு? ஒரு வாரமாவே சின்ன சண்டை. ஒரு வாரமா வீட்ல எல்லாம் படுக்கல, மொட்டை மாடியில படுத்து கிடந்தாரு. பரவலிய நாத்து தியாரிட்ட போல இருக்க. அது இருக்கட்டும். எங்க அண்ணன் ராஜேஷனே அதான் உங்க வீட்டுக்காரரு நேத்து நைட்டு எங்க போனாரு? என்னது சண்டையா? ஒரு வாரத்தை சொல்லல. என்னத்த படி சொல்ல நீ? நீ சண்டை போடுவோம், நாளைக்கு பேசிக்கிடுவோம். நேத்து கூட நானே போய் மாமா கீழ வந்து படுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, சண்டை சமாதானம் தான் அப்படின்னு இந்த மனசை முறுக்கிக்கிட்டு வியானுக்குனே மேல மாடியில போய் படுத்துக்கிட்டாரு. ராஜேஷன் நேத்து முட்டை பாட்டில தான் கிடந்திருக்காருக்கா. அதனாலதான் தேவாவை கூட்டிட்டு போயிருப்பாவும் நினைக்கேன். அதான் நாத்துக்கு விஷயம் எதுவும் தெரியல. சரி அது இருக்கட்டும். என்ன ஸ்பெஷல்? காலையில மட்டன் குழம்பு இட்லி அவிச்சாவது இல்ல இன்னைக்கு ஸ்பெஷலா எதுவும் செய்து எடுத்து கொடுக்க எங்க இருந்து? அவளுக்கு நான் எதுக்கு அண்ணி செய்து எடுத்து கொடுக்க போறேன்? இது என் மாமியாருக்கு ஏதோ சொந்தக்காரங்களா யாரோ வராங்க போல இருக்கு. அதுக்கு தான் என் மாமியாரு மட்டன் வாங்கி வந்து தந்துட்டு குழம்பு வச்சு வை, நல்ல குஸ்பு இட்லியை நல்ல புசு புசுன்னு அவிச்சு வைன்னு சொல்லிட்டு போயிருக்கு. சரி அண்ணி பரவ பேசுறேன். மட்டன் குழம்பு சூப்பரா இருக்கு, இறக்க வேண்டியதான். வீட்டுக்கு விருந்தாள் வருது. என் மாமியார் எங்க தொலைஞ்சு போச்சுன்னு தெரியலையே. வெள்ளை மக்களவி எதுக்குங்க வந்தியா? எங்க அம்மாட்ட போய் சொல்லுவியே நினைச்சேன். எங்க அம்மா வந்து கூப்பிடுவோம்னு நினைச்சேன். எதுவுமே நடக்கல. அதான் பேக்க தூக்கிட்டு நானே கிளம்பிட்டேன் எங்க அம்மா வீட்டுக்கு. அதுல வாயை மூடுங்க, எரிச்சலா இருக்கு. எனக்கு எரிச்சலா இருக்க. அங்க பாரு யார் வந்திருக்கான்னு. யார் வேணாலும் வரட்டும், எனக்கு என்ன வந்துச்சு? முதல்ல உங்க ஜாலி என்ன உண்டு அதை மட்டும் பாத்துட்டு போங்க. தேவையில்லாம எங்கள விஷயத்துல இனிமே தலையிடாதீங்க. நீலாம்பரி கொஞ்சம் திரும்பி பாரு. சிறையவா இருக்குது கிளவியோட. அம்மா நீனா உள்ளவான்னு ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டியாடி? என்னமா சொல்லுது? உள்ள வாமா, உனக்காக நான் காத்திருக்கேன். அம்மா என்ன மன்னிச்சிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவா. எந்திரி மக்கா, எந்திரி. நீ மாசமா இருக்க விஷயத்த இந்த வெள்ளையம்மா கிளம்பி வந்து சொல்லுச்சு. நானும் என்னமோ இதுல பயந்துகிட்டு ராத்திரி ஏதோ இருட்டுல ஏதோ வந்துட்டு போலுக்குன்னு சொல்லி இது கிளவி அடிச்சு நொறிக்க அப்பளமா ஆக்கி அனுப்பி விட்டுட்டேன். என்னமா சொல்லுது? அப்படியா? ஆமா மக்கா. அதுக்கப்புறம் தான் கிளவி ரொம்ப நேரம் கழிச்சு போல போன போட்டு சொல்லுச்சு இப்படி விஷயம்னு. அதுக்கப்புறம் தான் அந்த லாலரி அடிச்சுட்டு வாடியாரே. கரை வைக்கிறதுக்கு கூட ஒரு சேர் கூட இல்லையா அந்த வீட்டுல? இந்த வீட்டுல இருக்கிறதுக்கா வந்திருக்கேன். ஒண்ணு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கேன். என்னமா சொல்லுதா? நீ தானே என்ன வீட்டு விட்டு விரட்டுன, இப்ப கூப்பிட வந்திருக்கேன்னு சொல்லுதா? இந்த நிலைமையில உன்னை உங்க விட்டுட்டு போவானாட்டி? அதான் உன்னை நம்ம வீட்டுக்கு கூட்டி போறதுக்காண்டி தான் மெனக்கிட்டு வந்திருக்கேன். வா நம்ம வீட்டுக்கு போவோம். அடியே நீலு, இதுக்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி? இவ்வளவு நாளைக்கு தானே ஆசைப்பட்டுட்டு இருந்த. இதுக்கே தான் வான்னு கூப்பிடுதா. டக்குனு பெட்டிக்கிட்டு போயிரு. ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ணாத. பிறகு உங்க அம்மா மனசு மாறிடாம. என்ன மக்கா யோசிச்சுட்டு இருக்க? வரலையா நீ என் கூட? இந்த மனசு வேற தூங்கிட்டு இருக்காரு. அதை என்ன செய்ய அதை செய்யன்னு யோசிச்சுட்டு இருக்கமா? அவரை எழுப்பவா வேண்டாமான்னு? இவெல்லாம் உனக்கு புருசை. இவன் வந்து கூறுகிட்ட மனசுலவே நம்பி வந்திய படுபாவி. இவனால எந்த அளவுக்கு சீரழிஞ்சு கிடக்க பாத்தியல்ல நீ? ஒரு உட்கார சேர் கூட இல்லாம கிடக்கு. நீ இவனை எழுப்பி என்ன செய்வா? ஆம்பாட்ல தூங்கிட்டு கிடக்கட்டும். வா நம்ம 2 பேரும் போவோம். இவரை யாருன்னா வருவாரு இல்லைன்னு இங்கே கிடக்கட்டும். இல்லாம இவங்க அம்மா சொல்லு சரிதான். போ முதல்ல. உன் புருஷன் 2வது எந்திரிச்சு வருவான். ஏம்மா நீ கூப்பிடுத? அங்க வீட்டுல ஒருத்தி இருக்கல்லம்மா, அவ ஒண்ணு சொல்ல மாட்டேடி. அவ எனக்கு சொல்ல போறா? என் பிள்ளை நீ வரதுக்கு அவ என்ன தடுக்க போறா? வார்த்தை இது ஒண்ணு போதுமா? இது ஒண்ணே போதும் எனக்கு. இப்பவே வாங்கட வாரமா, வா போவோம். அடியே சில்வண்டு வந்துட்டேன் டி, திரும்ப வந்துட்டேன். அங்க பாரு யார் வரான்னு. சொந்தங்களே, வெயிட் லாஸ் பவுடரை புதுசா நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல அறிமுகப்படுத்துகிறோம். சொந்தங்களே, ஏற்கனவே நம்ம கிட்ட 12 வகையான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இப்போ வெயிட் லாஸ் பவுடரோட சேர்த்து 13 வகை பொருட்கள் இருக்கு நம்ம கிட்ட. உங்களுக்கு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுச்சுன்னா கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க. அத பத்தின டீடைல் எல்லாம் அனுப்பி வைப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அங்க பாரு யார் வரான்னு. நீலு குட்டி முடியும் நம்ம நாத்து வீட்லயா? இது என்னடா கூத்தா
நல்லா இருக்கு. நாத்துக்கு மாமியா மோவளை கூட்டிட்டு போறா. இவ்வளவு நாள் சண்டை போட்டு கிடந்தா பேச மாட்டேன்னா சின்ன பொண்ணு அப்ப இவ்வளவு நாள் பம்மாத்து வேலை கட்டியிருக்காள் அம்மையும் மோவளும். அப்படிதான் போல இருக்கு. இவ திரும்பி மறுபடியும் என் மொவ வீட்டுக்கு போறாள. என் மொவ கேதி என்ன ஆக போகுது தெரியலையே. செல்ல தாயி உன் மொவ கேதி அத கதிதான். ஏ வெள்ளைய மக்கா சும்மா கிடக்க மாட்டியா? வெந்த புண்ணுல வேலை பார்த்துட்டியா? அவளே பாம்போல பயந்து போய் நின்னுட்டு இருக்கா. மொவள என்ன செய்ய போறாளோ யாது செய்ய போறான்னு கேடி கலங்கி நின்னுட்டு இருக்கா. இதுல அவ கேதி அதோ கதிங்க. உண்மையை சொன்னேன். உண்மை சில நேரத்துல கசக்க தான் செய்யும் வேப்பங்க மாதிரி. போதும் நீ உண்மையை சொன்னதெல்லாம் போதும். முதல்ல வாயை மூடு. என்ன பாஞ்சி ஒரு மாதிரி துடி துடிச்சுக்கிட்டு வாரா? அந்த நீலமரி போறத பாக்கும்போதே தெரியலையா? கோபத்தோட தான் போறா. போய் இந்த ராதிகா பிள்ளைய என்ன செய்ய போறாலும் தெரியல. எதுக்கு எடுத்தாலும் என் மொவ கிட்ட தானே வம்புக்குனே போறா. கையும் காலி வீசிக்கிட்டு போறா. போய் என்ன செய்ய போறாலும் யாது செய்ய போறாலும் தெரியல. என் மொவல போற பக்கம் பார்த்தாலே எனக்கு அடி வயிறுலாம் கலங்குது. செல்ல தாயி உன் மொவ கிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அந்த நீலாம்பரி வால் ஆட்டுனான்னு வச்சுக்கியா ஒட்ட நறுக்கி விட்டுருவோம் மொவ. செல்ல தாயி உன் மொவ மட்டும் என்ன குறைஞ்ச ஆளாக்கும் ஒரு ஓட்ட வடைய போட்டே அந்த நீலாம்பரிய சாச்சி போட்டால இப்ப சும்மா இருப்பாளாக்கும். என்ன நடக்கும் நடக்கட்டு. ஆனா என் மொவல மட்டும் சிறப்படுத்தாம இருந்தா சரிதாவா. சரி கவலைப்படாதவா. கொஞ்சம் வயல பக்கம் போகணும். வயக்காட்டுல ஏகப்பட்ட கத்திரிக்காய் காய்ச்சி கிடக்கு. கொஞ்சம் பறிச்சுட்டு வரும்பா. கத்திரிக்காவும் முருங்காவும் போட்டு தீயில வச்சு தின்னா நல்ல அளவோல இருக்கும். நீலாம்பரி போறா. செல்ல தாய்க்கு மொவ என்ன ஆக போறாளோ பாப்பும் பொறுத்திருந்து. என்ன சின்ன யோசிச்சுட்டு இருக்க? யார் ஒண்ணு இல்ல நாலு முடி. அங்க நாத்து சண்டையை போட்டு இங்க வந்து சாடிடப்படாதுல்ல. அப்புறம் பழைய குருடி கதவு திறடிங்க மாதிரி இங்க 2-3 மாசம் இங்கே இருந்துடப்படாது. சேரா அப்புறம் எனக்கு தான். பாரு உன் நாத்துக்கிட்ட அந்த நீலக்குட்டியோட பருப்புலாம் வியாபவே வியாபாது. ஆமா அது கொஞ்சம் தான். என் நாத்து லேசுப்பட்டவளா? பொறவீதுக்கிட்டி கவலை விடு பேசாம இரி. குஸ்பு இட்லியும் பஞ்சு போல மட்டன் குழம்பும் நம்ம நீலக்குட்டிக்கு கொண்டாட்டம் தான். ஒரே கொண்டாட்டமா கொண்டாட்டம். நீ நல்லா இருப்பட்டி. யாழினியும் முத்தண்ணனும் எங்க இருக்காவோ எந்த ஊர்ல இருக்கான்னு கொஞ்சம் யார்ட்டையா விசாரிச்சு எடுத்து சொல்லிட்டி நானாதி பேசுதேன். கவலைப்படாதக்கா சீக்கிரத்துல விசாரிச்சிருவோம். சரிக்கா போயிட்டு ஏகப்பட்ட சோழி எடுக்கு வீட்டுல பாத்திரம்லாம் அப்படி இப்படி போட்டு வந்தேன். கழுவாம கிடக்கு. அது துணி வேற துவைக்காம கிடக்கா. எல்லா சோழியும் முடிச்சுட்டு போறவு சாயந்தரம் போல வர என்னக்கா? ஆமாட்டி மாட்டுக்கு தண்ணி வைக்கிற நான் பாட்டுக்கு வந்துட்டேன் பத்தியா. போறேன் என்னடி. சிம்மு பாய். பாய் சின்ன பண்ணே. சிம்மு ஒரு கிண்ணம் இருந்தா கொண்டாயா. போட்டேன்னு வச்சுக்க. வெட்டு ஒண்ணு துண்டு மூணு. இப்போ உன்கிட்ட என்னத்த கேட்டேன்? குழம்பு கூட்டா கேட்டேன். ஒரு கிண்ணத்தை மட்டும் கொண்டாடு கேட்டேன். மட்டன் குழம்பு நாத்து வீட்டுல வாங்கிட்டு போயிருவேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அருவாளை தூக்கிட்டு வெட்டு ஒண்ணு 3 துண்டா. அது எப்படி? வெட்டு ஒண்ணு 2 துண்டு தானே வரும். அது அப்படிதான். இது சிம்ரன் ஸ்டைல். இன்னைக்கு ரொம்ப கோவத்துல இருக்க போல இருக்கு. நான் நாத்து வீட்லயே பாத்துக்கிட்டேன். கிண்ணமும் அங்கேயே வாங்கிருந்தேன். மட்டன் குழம்பையும் அங்கேயே வாங்கிருந்தேன். அப்பா தலை தப்புறம் தம்புறம் புண்ணியம். ஒரு நிமிஷத்துல சீவி இருப்பால சீவி என் தலைய நொங்கு சீவின மாதிரி. நாத்து செல்லம் வந்துட்டே. இட்லியும் மட்டன் குழம்பு எடுத்து வை. 4 மணி ஒரு காலமும் திருந்திடாது. எனக்கு புரிஞ்சு போச்சு. எனக்கு புரிஞ்சு போச்சு. என் பொண்டாட்டி என்ன விட்டது அருவாளோட நிக்கா. தவறு உனக்கு எனக்கு பேச்சு கிடையாது. உனக்கு மட்டும் அருவாளை தூக்க தெரியும்னா எனக்கும் தெரியும். எனக்கும் அருவாளை தூக்க தெரியும். மனசே பயந்துட்டார் போலக்கு. நேத்து ராத்திரி போட்ட சண்டையில என்ன அடிக்க வந்தாருல. அதான் அன்னைக்கு அருவாளத்திட்டு வெட்ட போறேன்னு நினைச்சிட்டார் போல இருக்கு. அடியே சிம்மு உட்றாத. இதான் சாக்கு. என்னடி காலையே ஊத்து பாத்துட்டு இருக்க? காலை வெட்டி விடாதடி. கால் இருந்தாதான் நான் 4 இடத்துக்கு போய் வேலை வந்து கஞ்சி ஊத்த முடியும் உனக்கு. ஆமா எதுக்கு அந்த கால் டிங்கு டிங்கு ஆடிட்டு இருக்கு? அது வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். எதுக்கு நீ வெட்ட வரன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நேத்து கடுகு டப்பால இருந்து ஒரு 100 ரூபா களவட்டிட்டு போயிட்டு அதுக்கு தானே வெட்ட வர. ஏ பாவி அப்ப அந்த கடுகு டப்பால இருந்து 100 ரூபாய் ஆட்டியப்படுது நீதானா? ஐயோ நானாதான் மசமா மாட்டிக்கிட்டேனா. ஓடிடுறா மாடசாமி. அந்த